ஓனர் ஓனர் என்ன? ஓனர் ரேஷன் கடைக்கு வரீங்களா? ரேஷன் கடைக்கு நான் நாளைக்கு தான் போலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க ஓனர்? நாளைக்கா? ஆமா. ஓனர் இன்னைக்கே போகணும் ஓனர். ஏன் இன்னைக்கு போகல? ரேஷன் கடை காலி பண்ணிட்டு போயிருவாங்களோ? இல்ல ஓனர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம தான் பேசிட்டு இருக்கிய. அப்படி என்ன விஷயம்? ஓனர் ரேஷன் கடையில பொங்கல் பரிசு கொடுக்கலாம் ஓனர். என்னது பரிசா? ஓனர் என்ன ஓனர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறிய? பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கேன்னு சொன்னாவில்ல, அது நம்ம ஊர்ல இன்னைக்கு தான் கொடுக்காவ ஓனர். எல்லாருக்கும் கொடுக்காவளோ? எல்லாரும் போனா காது மேல தான் கொடுப்பா ஓனர். ரேஷன் கார்டு யார் வச்சிருக்காவளோ அவங்களுக்குலாம் கொடுப்பாவலாம். ஐ, எனக்கு ரேஷன் கார்டு இருக்கு. எங்க அம்மைக்கு இருக்கு. 2 கார்டு வாங்கணுமே. சரி ஓனர், அது மட்டும் இல்ல வேஸ்ட் சேலையா, கரும்பா, சர்க்கரையா, அப்புறம் நம்ம பொங்கல் வைக்க பச்சரிசியா. பொங்கல் பானையும் கொடுக்காவளோ? பொங்கல் பானை தரக்கு உங்களுக்கு என்ன சீரா தரவே? இது பொங்கல் பரிசு ஓனர். சரி சரி, பானை தர மாட்டா, வேற என்ன தருவாவே? 5 பவுன்ல செயின் போடி அவ்வளவு போறீங்களா? அப்படியா ஓனர்? 5 பவுன்ல செயின் போடியக்கு நீங்க என்ன தலை பொங்கலுக்கு வந்திருக்க மாப்பிள்ளையா? சே, என்ன பேச்சு பேசியா பையன பேச்சு? என்ன பார்த்தா ஓனர் மாதிரி இருக்கா இல்ல ஓனர் அங்கிள் மாதிரி இருக்கா? இதெல்லாம் என்ன பேச்சு பையன பேச்சு? இல்ல ஓனர், நீங்க நடிக்கிறீங்களோன்னு நினைச்சேன். நானே 2 நாளா என் தங்கச்சிக்கு வளகாப்பு இருக்கேன்னு எதையுமே கவனிக்கல. நானே நீ வந்து இதெல்லாம் சொல்றேன்னு சந்தோஷப்பட்டுட்டேன். கிண்டல் பண்ணிட்டு இருக்க கிண்டல். வேற இந்த மண்டவெல்லாம் ஏலக்காய், திராட்சை, முந்திரி எல்லாம் தரவலாமா? அதுக்கு தான் 1000 ரூபாய் தரவில்ல ஓனர். அதை வச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கிடுங்க. அப்படியே எங்களுக்கெல்லாம் சேர்த்தே பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செஞ்சிருங்க. அப்போ நீங்க வாங்கி 1000 ரூபாய் மட்டும் அப்படியே முழுசா இருக்கணும். நான் வாங்குறத மட்டும் செலவு பண்ணிரணும். ஓனர் நீங்க யாரு? யாரு? நீங்க 10 வீட்டுக்கும் 10 மாட்டுக்கும் சொந்தக்காரவிய. எங்களுக்கெல்லாம் ஓனர். நீங்க தான் எல்லாருக்கும் செஞ்சு தரணும். 2 கரும்பு வாங்கி தந்துருங்க ஓனர். நீ தான் கடப்படியே காமெடி பண்ணி ஆளுக்கு 2 கரும்பு இலவசமா கூட. ஓனர் நான் தான் இந்த வருஷம் போட முடியாம ஆயிட்டலாம். ஏன் அப்படி என்ன ஆயிட்டு? ஓனர் அது என் வயித்துல பாப்பா இருக்குல்ல. அது கரும்பு கேட்டுமாக்கா? இல்ல ஓனர், கரும்பு கட்டலாம் வெயிட்டா இருக்கும்ல, ஓ, அதனால அதெல்லாம் தூக்கி வியாபாரம் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டேன் ஓனர். இல்லனா மட்டும் ஆளுக்கு 2 கரும்பு இலவசமா அள்ளி வழங்கிடுவா. என் வீட்டு முன்னாடி 10 வண்டி கரும்பை இறக்கி வச்சுட்டு என் வீட்டை பந்து பண்ணிட்டு உட்காந்துருப்பா. இந்த வருஷம் முடியலன்ட்டு ரொம்ப பீல் பண்றிய போல்க பீல். இல்ல ஓனர், பாப்பானால தான். போதமா போதும். உன்னை மாதிரி வேலைக்கு வரவில்லை, குழந்தை உண்டானோன்னு வேலையை டிசைன் பண்ணிட்டு போயிட்டாவளா ரெஜினி? எல்லாரும் அவிய வேலையை பார்த்துக்கிட்டா இருக்காவ. வேலை கல்லிக்கு பிள்ளை சாத்திரமா? ஓனர் பிள்ளை சத்திரமோ தொல்லை சத்திரமோ, நீங்க இப்ப என் கூட வாரியெல்லாம் இல்லையா? வாரி வாரி நான் போய் ரேஷன் கார்டு எடுத்துட்டு வரேன். ஏல சேகரு, தம்பி சேகரு, ஏல ரேஷன் கார்டு எந்த இடத்துல வச்சு அதை போய் எடுத்துட்டு வா. ஏல ரேஷன் கார்டு எடுத்துட்டு எங்க போவே? சந்தைக்கே போவே? ரேஷன் கடைக்கு தான் போன, எடுத்துட்டு வா. ஆமா, நம்ம தெருவுல எல்லாரும் வாங்கிட்டாவல? தெரியல ஓனர், உங்களை மட்டும் கூட்டு போலான்னு வந்தேன். வாரியெல்லாம் எல்லார் வீட்லயும் போய் நம்ம கூட்டிட்டு போவோம். எல்லாரும் கூட்டிட்டு போறதுக்கு நான் என்ன தம்பிக்கு பொண்ணா பார்க்க போறேன்? எல்லாரும் பொய்யாச்சான்னு கேட்டா பொய்யாச்சு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதான் தெரியலன்னு சொன்னனே ஓனர். சரி சரி, என்னையாவது நல்ல மனுஷோட கூப்பிடக்கு வந்தியே? இல்ல ஓனர், எனக்கு வயித்துல பாப்பா இருக்குல்ல. சொல்லு சொல்லு. உன்ன வார்த்தைக்கு வார்த்தை அது வந்து ஒரு இடத்த பிடிச்சிக்கிடுது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னையதான் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. பிறந்த என்னெல்லாம் பண்ண போதோ. அதான் ஓனர் சொல்ல வந்தேன், பாப்பா இருக்குல்ல, அதனால எனக்கு அடிக்கடி கேர் ஆகுது. அதான் தனியா போறதுக்கு பயந்துட்டு உங்களை கூட வந்தேன் ஓனர். ஓஹோ, ரொம்ப விவரமா தான் இருக்கியே. ஹாய் சேகர். ஏலே, அவளுக்கே பேபி வர போகுது. நீ என்ன இவள பேபிமான்னு கொஞ்சிக்கிட்டு திரி. கார்டு எடுத்துட்டு வந்துட்டியா? வா போவ ரேஷன் கடைக்கு. 2 பேர் கார்டுக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்கணும். என்னது படம் பார்க்க போறியா? நான் நீ என்ன சொல்லிருக்க தம்பி சேகரு? சினிமா தியேட்டர்ல எல்லாம் போய் படம் பார்க்க போகக்கூடாது. ஏன்னா 2 மாசத்துல டிவில போட்டுருவாவே. நீ எவ்வளவு சொன்னாலும் திரும்பிக்கிற மாட்டா. வா போவோம். நீ எதுக்கு முடிச்சிட்டே இருக்க? வயித்துல பாப்பா இருக்கேன்னா தூக்கிட்டு போய் நினைச்சிட்டு இருக்கியோ? இல்ல ஓனர், மெதுவா நடந்து வருவேன். சரி சரி, நட போவோம். எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? இப்போ விட்டா மட்டும் வேலைக்கு ஓடிடுவியோ? இல்லக்கா, எனக்கு வேலை இல்ல, வீட்ல ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். இப்படி வெயில்ல கிடந்து காய வேண்டியிருக்கே. 1000 ரூபாய் வாங்குனேன்னா நிக்க தான் செய்யணும்.
கூட்டத்துக்கு பயந்துட்டு ஓடிடாத. நம்ம விரல்ல இருக்க ரேகை அங்க பதிவு பண்ணாதான் தருவாவ. ஓனர், எனக்கு கை இருக்கு, விரல்ல ரேகை இருக்கு, வச்சிருவேன். உங்களுக்கு எங்க விரல் இருக்கு, அதுல எங்க ரேகை இருக்கு? ஃபோக் ஸ்பூன் தானே இருக்கு ஓனர். இங்க பார், கிண்டல் பண்ணியதை நிறுத்து. இதுவும் கைதான், இதுல இருக்கிறது விரல் தான், அதுல ரேகை இருக்கு. இறைவனின் அழகிய படைப்பு நான். இல்ல ஓனர், எனக்கு சின்ன டவுட், அதை கேட்டேன். நிறைய பேர் ரேகை உள்ளல, ரேகை உள்ளங்க உள்ளது இதுதானோ? ஏய், நம்மளுக்கு எதுக்கு வம்பு? ஸ்பூன் இருந்தா என்ன, கரண்டி இருந்தா என்ன, எப்படியோ சோரளி திங்காமையா போறவ. சேகர், சாமி, சேகர், நீ எனக்கு முன்னாடியே வந்துட்டியோ? ஆமா சாமி, இப்பதான் வந்தேன். சரி சேகர், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணாவே லைன்ல நின்னு ஒண்ணாவே பொங்கல் பரிசு வாங்கிட்டு போவோம். சரி சாமி. என்ன குடுமி, ரெண்டு பேரும் ஒண்ணா போயல தர மாட்டாங்களோ? இல்ல போன ரபியலே, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுல, அப்படியே பேசி பேசி ஒண்ணாவே வாங்கிட்டு வரலாம்னு சொன்னேன். அப்போ பேசாம பரவாயில்லை கிடையாதாக்கா? பார் குடுமி, இன்னையில இருந்து நீ இவனுக்கு ஃப்ரெண்ட் கிடையாது. ஏன், எதுக்கு? கிடையாதுன்னா கிடையாது. குடுமி போட்டுக்கவ கூட என் தம்பிக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன கிடையாது. தம்பி சேகரி, உன்னை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏக்கா, நீ போய் லைன்ல நில்லுக்கா, லைன்ல யாராவது பூந்துற போறாங்க. நாங்க சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். ஏலே, நீ எனக்கு முன்னால வா. எதுக்குடா? முன்னால வந்து நில்லேனே. சில பேரை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். நானும் அப்படிதான் பண்ணலாம்னு பார்க்கறேன், எதுவுமே முடியல. சில பேர் குறுக்க குறுக்க வந்துறியாத. குறுக்க வந்தாலே நிக்காவலேன்னு பாரு, இல்லனா குறுக்க எலும்பு உடைஞ்சு போயிடும். குடுமி, நீ எதுக்கு வந்தா? உன் ஆத்தல வர சொல்ல வேண்டியதானே? ஏன் நான் வரக்கூடாது? எங்க அம்மைக்கு வீட்ல வேலை இருக்குது, எங்க அக்கால கவனிக்க வேண்டியிருக்கு. நீங்க உங்க தங்கச்சி கவனிக்க மாட்டியே, நீங்க பாட்டுக்கு இங்க வந்துருவிய. நாங்களாம் அப்படி இருக்க முடியுமா? என்ன குடுமி, வாய் வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகுது. வாயை மூடிட்டு நிக்கணும். நான் என் தங்கச்சி கவனிக்கல, இந்த குடுமிக்கு நல்லா தெரியும். ஆண்டி, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கேன். கொஞ்சம் அடுத்த அடிக்கு மூவ் பண்ணுங்க. அடுத்த அடிக்கு மூவ் பண்ணனும்னா இருக்கவியெல்லாம் தள்ளி விட்டுட்டு தான் நான் போகணும். அவிய நகர்ந்தா தானே நான் நகர முடியும். இல்லாண்டி லைன் போறது தெரியாம அப்படியே நிக்கிறீங்களோன்னு நினைச்சிட்டு கேட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். அம்மம்மா, ஒருத்திக்க மூஞ்சி சரியில்லை. ஒரு கை கடுகளி போட்டாலும் வெடிச்சிடும். வாயை கொடுத்தா வாயில புண்ணோட தான் வீட்டுக்கு போண்டிருக்கோம். வாயை மூடிட்டு நின்று போயிடணும். சேகர் கூட பேசலாம்னு நினைச்சேன், நடுவுல வந்து இப்படி பூந்துட்டாவே. என்னே, இந்தாங்கண்ணே ரேஷன் கார்டு. கொஞ்சம் சீக்கிரமா தாங்கண்ணே, என்னால் நிற்க முடியல, பார்த்துக்கிடுங்க. சரி சரி போட்டு தரேன். ஏ குழந்தை, என்ன ஓனர், கிட்ட போகும்போது பேசுறீங்களே எதுக்கு? அது என்ன, எல்லாத்தையும் என்னால் நிற்க முடியலன்னு சொல்லியா? என்ன விளம்பரம் பண்றீங்களா? விளம்பரம் இல்ல ஓனர், வயிற்றுல பாப்பா இருக்குல்ல. வயிற்றுலதான் பாப்பா இருக்கு, வெளியே இல்ல. அது ஒண்ணு எங்கே ஓடிடாது, அங்கேயே தான் இருக்கும். பாக்க வீட்டெல்லாம் சொல்லி விளம்பரம் பண்ண வேண்டியது. ஒழுங்கா நின்று வாங்கிட்டு போ. சாரி ஓனர், உண்மையை தான் சொன்னேன். சே, இவ திருந்திக்கிடவே மாட்டா. எப்பாடா, ஒரு மணி நேரமா லைன்ல நின்று கிட்ட வந்தாச்சு. இந்த நெட்டச்சு வாங்கிட்டானா அப்புறம் தம்பி சேகரி நான் வாங்கிடுவேன். சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். சிவப்பு சட்டை போட்ட பிள்ளை. ஐ, சிவப்பு சட்டை அப்ப நான் தான். யாரு நீ கூப்பிடியது? பாட்டி, என்னைய தான் கூப்பிட்டியலோ? ஆமாம்மா, நான் தான். லைனு ரொம்ப பெருசா இருக்குமா, ரொம்ப நேராவது பாத்துக்க. நான் கொஞ்சம் முன்னாடி போட்டுமா? முன்னாடியா? நான் எங்க முன்னாடி நிக்கேன், பின்னாடி தான் நிக்கேன். முன்னாடி இந்த வளர்த்தியன் கால அவட்ட போய் கேளுங்க பாட்டி. ஐயோ பாட்டி, நான் காடை கொடுத்தாச்சுன்னா வாங்கிட்டு போயிருக்கேன். எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியல. பாப்பா வயித்துல இருக்க அதானே? போத விளம்பரம், வாயை மூடிட்டு வாங்கிட்டு போ. பாட்டி, எல்லாரும் ரொம்ப நேரமா கீவுல நின்று வந்திருக்கோம் பாட்டி. இடையில இடம் கொடுக்க முடியாது, நானே என் தம்பி வாங்குற பிறகு வேணா வாங்கிக்கிடுங்க. தம்பி சேகரு, ஒரு மணி நேரம் கீவுல நின்று அங்க வந்திருக்கோம். என்ன இடம் விட்டோம்னா பின்னாடி தள்ளிவிடுவாவ. அதனால வாய் மூடிட்டு சும்மா இரு. பாட்டி, எனக்கு பின்னாடி வேணா நின்னுக்கிடுங்க. பாட்டி, சில பேருக்கு விட்டு கொடுக்க மனசு வராது. நீங்க வேணா எனக்கு முன்னாடி வந்து நில்லுங்க பாட்டி. ஆமா, இந்த குடுமி பெரிய தாராள பிரபு. வீட்டு கொடுத்துட்டா குடுமி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க பாட்டி. இங்க பாருங்க, அவிய வயசானவிய. அவியலுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்றேன். எனக்கு நல்ல மனசு இருக்கு, வெள்ள மனசு இருக்கு. நீங்க தான் இடம் விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு
முடியாது. உனக்கு பாட்டியை நிக்க வைக்கணும் நினப்பு இருந்தா உன் லைனை விட்டுட்டு போய் பின்னாடி நில்லு. எங்களாலலாம் காத்துட்டு இருக்க முடியாது. நான் பச்சை பிள்ளைகள் ரெண்டுத்தையும் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். எதுக்கு அப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படியே வயசானவி எல்லாம் அவியலுக்கு ஒரு உதவி செய்ய முடியாதா உங்களால? அதுக்கு தான் சொல்றேன், உனக்கு அவ்வளவு நல்ல மனசு இருந்தா அவியலுக்கு இடத்த விட்டுட்டு நீ போய் பின்னாடி நில்லு. எங்களாலலாம் விட்டு கொடுக்க முடியாது. யாருக்குமே மனதாபிமானமே இல்ல. பாட்டி நீங்க என்னோட இடத்துல நில்லுங்க. மீமா நான் உங்களுக்காக பின்னாடி போய் நிக்கிறேன். சரிம்மா. இங்க யாருக்குமே மனதாபிமானமே இல்ல. ஆமா எங்களுக்கு இல்லதான். உன்கிட்ட நிறைய இருந்தா ஆளுக்கு ஒரு மூட்டை கட்டி கொடுத்துட்டு போ. நான் ஒண்ணும் மத்த பேல மாதிரி கிடையாது. வெள்ள மனசு உடையவா. அப்படியா? இன்னும் 2 மணி நேரம் போய் அந்த வெயில்ல நில்லு, நல்ல கருப்பா வருவா. வெள்ள மனசு எப்படி இருக்குன்னு பேர பாத்துக்கிடி. நிக்கதான் போறேன். இவ்விய 1000 பேசட்டும். சேகர் என்னை பார்த்துட்டு பெருமையா நினைப்பான். அந்த ஒரு விஷயம் போதும் எனக்கு. லைன் எப்ப குறைஞ்சு நம்ம எப்ப வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுன்னு தெரியலையே. மத்தவியல மாதிரி வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம் போல. இப்படி லாஸ்ட்ல வந்து நிக்க வேண்டியதாயி போச்சு. என்ன குடுமி வெயில்ல கருகுது போல. இங்க பாருங்க, நல்லது செய்யறவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். நான் தாங்கிக்கிடுவேன். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஓ அப்படியே, சரி சரி சரி. உங்க நல்ல மனசுக்கு ஊரை கூட்டி ஒரு பாராட்டு விழா எடுத்துருவோம். எம்மா பொண்ணு, என்ன பாட்டி வாங்கிட்டீங்களா? பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் எங்கம்மா வீட்டுக்கு போக போறேன். ஏன் பாட்டி உங்களுக்கு வீடு இல்லையா? அது இல்லம்மா, பியூட்டி பார்லருக்கு போக போறேன். என்னது பாட்டி பியூட்டி பார்லருக்கு எதுக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, தலைக்கு கலர் அடிக்கிறதுக்கு. தாத்தேனியே கிளவி கிளவிங்காரு. சரி பாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிக்க முடியலன்னு தானே அத்தை கேட்டியே. இந்த குடிமையை விட்டு கொடுத்துட்டு வந்துச்சு.